Hello all, welcome to Understood channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் NCERT Class 12 Chapter 1 Relations and Functionsல லாஸ்ட் வீடியோவில் இருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ரிலேஷனாக என்னது, ரிலேஷனோட ஸ்பெஷல் டைப், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸாம்பிள் 2. Example 2. Let T be the set of all triangles in a plane with relation R in T given by R is equal to T1, T2 such that இந்த காலனுக்கு பேர் மேக்ஸில் such that T1 is congruent to T2. Show that R is an equivalence relation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீன்ற செட் இருக்கான். லெட் டி பி த செட். டீன்ற ஒரு செட் இருக்கான். டி இஸ் த set of all triangles in a plane. Set of all triangles in a plane. ஒரு பிளேனில் இருக்கிற எல்லா ட்ரையாங்கிள்ஸ், அந்த ட்ரையாங்கிள் என்ன மாதிரி ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லை அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டிஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ப்ராப்பராக மூணு சைடு ஜாயின் ஆகிருந்தால் தட் இஸ் ஏ ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேனில் செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன ரிலேஷன்னா, T1, T2. T1, T2 ரெண்டுமே, T1ன்ற ஒரு ட்ரையாங்கிள், T2ன்ற ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டுமே வந்து இந்த டீன்ற செட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ரிலேஷன் எப்படி இருக்கணும்னா, சச் தட் சும்மா ஏனோ தோணுன்னு நம்ம அந்த ட்ரையாங்கிள் எடுத்து போடல. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், செகண்ட் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து போடல. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, T1 இஸ் கான்க்ரியன்ட் டு T2. T1 வந்து T2க்கு கான்க்ரியண்ட்டாக இருக்கணும். ஸோ கான்க்ரியன்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டு ட்ரையாங்கிளை எப்போ நம்ம கான்க்ரியன்ட்டுன்னு சொல்லுவோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் A B C ட்ரையாங்கிளோட சைட்ஸ் இது வந்து D E F. இந்த ஆங்கிள் வந்து A, இந்த ஆங்கிள் வந்து B, இது வந்து C. இது ஏன்னு வச்சுப்போம், A B C. அதே மாதிரி D E F. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்போ இது T1 இது T2ன்னு வச்சுப்போம். எப்போ T1 T2 கான்க்ரியன்ட்டு சொல்லுவோன்னா, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். அப்படின்னா ஏவும் டியும் ஈக்குவலாக இருக்கணும், பியும் இயும் ஈக்குவலாக இருக்கணும், சியும் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து கேபிட்டல் ஏவும் டி ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். கேபிட்டல் ஏவும் டி ஈக்குவலாக இருக்கணும், கேபிட்டல் சியும் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கணும், பியும் இ ஈக்குவலாக இருக்கணும். ஆக மொத்தம் ரெண்டு ட்ரையாங்கிள் எக்ஸாக்ட் அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம என்னன்னு சொல்லணும், கான்க்ரியன்ட் ட்ரையாங்கிள் சொல்லணும். Two triangles are congruent if all the sides are equal and all the angles are equal. So coming back to the relation,
ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, T1, T2 ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், எனி டூ ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், T1, T2 எனி T1, T2னா ரெண்டே ட்ரையாங்கிள் இல்லை, ஃபார் எவ்ரி T1, T2 இதில் இருக்கிற ஒரு பிளேனில் ட்ரையாங்கிள் நிறைய இருக்குன்னா T1, T2 ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் செக் பண்ணுறோம், ரெண்டுமே கான்கிரெண்ட்டான்னு பார்க்குறோம். கான்கிரெண்ட்னா அந்த ரிலேஷனில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் செகண்ட் ட்ரையாங்கிள் அடுத்த ரெண்டு T3, T4 ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்குது, கான்கிரெண்ட் இல்லைன்னா அது ரிலேஷனில் போகக்கூடாது. அடுத்து T3, T5 இது ஈச் அண்ட் எவ்ரி காம்பினேஷனுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இங்கே 1, 2ன்றது ஜஸ்ட்டு நொட்டேஷன், ரெண்டு ட்ரையாங்கிள் தான் எடுத்து செக் பண்ணணுமான்றது கிடையாது. ஃபார் எவ்ரி T1, T2 ரெண்டு ட்ரையாங்கிள், அது T5, T6 இருக்கலாம், T6, T7, T5, T1000 எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கோ ஈச் அண்ட் எவ்ரி காம்பினேஷனுக்கு செக் பண்ணணும். அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கிரெண்ட்டாக இருந்தால் we can make them as a pairs in a relation. ஸோ இதுதான் இப்போது இந்த ரிலேஷன், இப்படி ஒரு ரிலேஷன் நம்மகிட்ட கொடுத்துட்டு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, அந்த செட்டில் இப்படி ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணிட்டாங்க. இந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணுன்னா என்னென்ன சொல்லணும், ஒரு ரிலேஷன் ஈக்குவலன்ஸ்னால் அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஃபஸ்ட் இந்த மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்க்கு செக் பண்ணணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் என்னது, ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு செட்டில் ABCன்னு 3 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த ரிலேஷனில் A, B, C, C for each and every element in that set there should be the same element to which it has to be related. ஏன்னா A, A இருக்கணும், Bனா B, B, Cனா C, C இருக்கணும். இப்போ சப்போஸ் D இருந்தால் இதில் D, Dயும் இருக்கணும் அந்த ரிலேஷனில் இருந்தால் மட்டும்தான் தட் ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இதில் ஒரு எலிமெண்ட் இல்லைனா கூட, எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் D, E இருக்குது, ஆனால் இங்கே D, D வரைக்கும் தான் இருக்குது, E, இல்லைனா திஸ் ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் கிடையாது. ஃபார் ஈச் எலிமெண்ட் இங்கே அதோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, எங்கே இருக்குது, ஃபார் எவ்ரி ஏபி, ஃபார் எவ்ரி ஏன்றது இந்த ஸ்மால் ஏன்றது எலிமெண்ட், ஃபார் எவ்ரி ஸ்மால் எலிமெண்ட் பிலாங்ஸ் டு த கேபிட்டல் ஏன்றது செட்டு. இந்த ஒரு கேபிட்டல் செட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே அந்த ரிலேஷனில் கரஸ்பாண்டிங்காக ஏன்னு இருக்கணும். 5 இருந்தால் 5, 5 6 இருந்தால் 6, 6 ஃபார் எவ்ரின்ற வேர்டு மிக முக்கியம். இதை பற்றி டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருவாங்க. A பிலாங்ஸ் டு ஆர். எஸ். ஸோ அதே கான்செப்டை இப்போ இந்த ட்ரையாங்கிள்ன்ற வீடியோக்கு, ட்ரையாங்கிள்ன்ற சம்முக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபார் எவ்ரி small t belongs to capital T. capital Tன்றது அந்த செட்டு நேம், capital Tன்றது இந்த செட்டு நேம், செட் ஆஃப் ஆல்டர். அதில் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஒரே ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு T இஸ் அந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒன்றோட ஒன்று கான்கிரெண்ட்டாக இருந்தால் ரிலேஷனில் போட்டுக்கலாம், இல்லைனா அந்த ரிலேஷனில் வராது. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கும், பட் திஸ் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எவ்ரி ஸ்மால் டி பிலாங்ஸ் டு கேபிட்டல் டி, ஸ்மால் டூ இஸ் ஆல்வேஸ் கான்கிரெண்ட் டு இட் செல்ஃப். அது கான்கிரெண்ட்டு தான். இப்போ டீன்ற ஒரு சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும்னா அதே ட்ரையாங்கிள் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா ரெண்டுமே சைடு சேமாக இருக்கணும், இந்த சைடு சேமாக இருக்கும், இந்த சைடு சேமாக இருக்கும். அதேமாதிரி ஆங்கிள் சேமாக இருக்கும், இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும், இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். ஸோ அது பார்த்தா அதோட எக்ஸாக்ட் காப்பி தான். ரெண்டு ஜெராக்ஸ் ரெண்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஈச் அண்ட் எவ்ரி லைனே சேமாக தான் இருக்கும். அதே தான் இதே ட்ரையாங்கிள் இன்னொரு காப்பி போட்டால் அந்த ட்ரையாங்கிள் கான்கிரெண்ட் இட் செல்ஃப் தான். அப்போது T, பிலாங்ஸ் டு ஆர். அந்த ரிலேஷனில் நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன்னொரு காப்பி போட்டால் அது கண்டிப்பாக அந்த ரிலேஷனில் இருக்கும். அப்டேஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போனா இந்த ரிஃப்ளெக்ஷன்ற கான்செப்டை இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரிஃப்ளெக்ஷன்ற க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
for every small t belongs to this t is always congruent to itself. அப்போ t நீ நம்ம எப்பேற்பட்ட ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு போனாலும் சரி இது வந்து சாட்டிஸ்ஃபை t, t அதில் ரிலேஷனில் இருக்கும். therefore R is reflexive. நல்லா நான் வச்சுக்கோங்க, ரிஃப்ளெக்சிவ்க்கு சும்மா ஒரு செட்டில் வந்து 1 2 3 இருக்குன்னா சும்மா ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் 1,1 இருந்துட்டால் ரிஃப்ளெக்ஸிவ் கிடையாது. 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும். அதேமாரி ஒரு செட்டில் வந்து 1000 ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த 1000 ட்ரையாங்கிளுமே triangle 1, triangle 1, triangle 1, triangle 2, triangle 2, triangle 3, triangle 3, triangle 1000, triangle 1000க்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும் கண்டிப்பாக. நம்ம triangle 1000 எடுத்தாலும் triangle 1000 is always congruent to triangle 1000. அதுக்கே அது congruent தான், சேமாக தான் இருக்கும், எக்ஸாக்ட். ஸோ the relation is reflexive. Second, symmetric. Let symmetric சிமெட்ரிக் லெட். இப்போ சிமெட்ரிக்கு ரெண்டு தேவை. சிமெட்ரிக்னா என்னதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். A1, A2 இஃப் A1, A2 பிலாங்ஸ் டு ஆர், அந்த ரிலேஷனில் இருக்குன்னு A1 A2ன்னு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக A2, A1 இருக்கணும் ரிலேஷன். ஃபார் ஆல் A1, A2 பிலாங்ஸ் டு A1 A2ன்றது இருந்துச்சுன்னா ஏதோ ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம் அந்த செட்டில், அதில் A1 A2 இருந்துச்சுன்னா அந்த ரியல் நம்பர் அந்த ரிலேஷனில் இருந்துச்சுன்னா A2, A1 இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ரிலேஷனுக்கு போய் சிமெட்ரிக் ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். T1, T2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் T. அந்த கேபிட்டல் T இந்த செட்டில் ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அண்ட் T1, T2 பிலாங்ஸ் டு ஆர். இதெல்லாம் லெட்டு கீழே வருது. லெட்னா நம்மளா எடுத்துக்கிறோம், ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் கேபிட்டல் Tயில். அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் T1, T2 பிலாங்ஸ் டு ரிலேஷன். அந்த ரிலேஷனில் இருக்குது, ஆல்ரெடி அந்த ரிலேஷன் இருக்குது. ரிலேஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? T1 இஸ் கான்க்ரியன்ட் டு T2. அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷனில் போட முடியும். இப்போது அந்த அதை பாருங்கள், எப்போ அந்த ரிலேஷனில் இதை போடுவோன்னா, இந்த எலிமெண்ட்டை போடுவோன்னா அது T1 வந்து கான்க்ரியன்ட் டு T2 இருக்கணும். அப்போ தான் T1, T2. அப்போது யோசிச்சு பாருங்கள், இதுதான் T1, இது T2. இது T1 வந்து T2 மாதிரியே பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கான். அதனால தான் T1 வந்து T2 கான்க்ரியன்ட்டுன்னு சொல்கிறோம். T1 வந்து T2க்கு பார்க்குற அப்படியே இருக்குன்னா T2வும் பார்க்குறதுக்கு T1 மாதிரியே தானே இருக்கணும். அகெயின் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன ஆப்வியஸாக இது அப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். பட் இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷனு. இந்த கான்செப்ட்லாம் நம்ம மேத்தமெட்டிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சால் தான் இதுக்கு மேலே ஃபங்க்ஷனோட டைப்ஸு, கேல்குலஸு இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சதானே, இதெல்லாம் ஏன் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே கான்செப்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதான் T1 வந்து T2க்கு கான்க்ரியண்ட்டாக இருக்குன்னா ஆப்வியஸாக T2 வந்து T1க்கு கான்க்ரியண்ட்டாக இருந்ததுன்னு ஆகும். அப்போ T2, T1னும் ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். T1, T2 இருந்துச்சுன்னா T2, T1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதான சிமெட்ரிக்கோட டெஃபினிஷனு. A1, A2 இருந்தால் A2, A1 இருக்கணும். இருக்கே T1, T2. T1 வந்து T2க்கு கான்க்ரியண்ட்டாக காப்பியாக இருந்தால் அப்போ T2வும் T1 மாதிரியே தான் இருக்கணும்னு அர்த்தம். அப்போது அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து சிமெட்ரிக். அடுத்து லாஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். இதுவும் ட்ரான்சிட்டிவும் ட்ரூன்னு வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லிடணும். ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ் என்னது? ஒரு ரிலேஷனில் A1, A2 ரிலேஷனில் இருக்குது, A2, A3 ரிலேஷனில் இருக்குது. அப்போது A1, A3 ரிலேஷனில் இருக்கும். A1, A2 இருக்குது, A2, A3 இருக்கும். இந்த செயின் புரியுதா? A1, A2, A2, A3 இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னா A1, A3 இருக்கணும். இருந்துச்சுன்னா தட் ரிலேஷன் இஸ் கால்ட் ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன். ஓகேவா? ஸோ இது லெட் அகெயின் லெட்லேருந்து ஆரம்பிக்கிறேன்.
T1 T2 மூணு எலிமெண்ட் வந்து கேபிட்டல் Tன்ற செட்லேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு T1 T2 அண்ட் T2 T3 இது ரெண்டும் ரிலேஷனில் இருக்குன்னே வச்சுப்போம். நல்லா நான் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவ்க்கும் நான் அசம்ஷனே இது ரெண்டும் இருக்குன்னு வச்சுப்போம்லேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். T1 T2 இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. A1 A2 இருந்தால் A2 A1 இருக்கணும். அதே தான் இங்கேயும் T1 T2 இருந்ததுன்னா T2 T1 இருக்கணும். ஸோ அதனால தான் லெட்டுன்றதுலேயே நான் இதோட ஆரம்பிக்கிறேன். இதே கான்கிரண்ட்டுக்கு அப்படி ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். செட்டில் ஏதோ ஒரு எலிமெண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருப்பேனே தவிர இங்கே வந்து ஸ்டார்டிங்கோட அசம்ஷனே T1 T2 இருக்குன்னே வச்சுப்போமே. இருக்குன்னா T2 T1 இருக்கும். அதே தான் இங்கேயும் மூணு எலிமெண்ட் எடுக்கிறேன். லெட் T1 T2 T3 பிலாங்ஸ் டு அண்ட் இது ரெண்டும் இருக்குது. அப்போ இது வந்து ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். எப்போ இது வந்து இந்த ரிலேஷனில் இருக்கும்? T1 வந்து T2 கான்கிரண்ட்டாக இருக்கணும். அப்போ தானே இது ரிலேஷன்லேயே நம்ம போட முடியும். அதை மறந்துடக்கூடாது. எப்போ இந்த ரிலேஷனில் இருக்கும்னா கொஷின் மறுபடியும் பார்த்திங்கன்னா T1 வந்து T2 கான்கிரண்ட்டாக இருந்தால் அந்த ரிலேஷனில் நம்ம போட்டுடலாம், பேர் பண்ணி போட்டுடலாம். அப்போ T1 வந்து T2 கான்கிரண்ட். அப்போ இந்த எலிமெண்ட் எப்போ இருக்கும்? T2 வந்து T3 கான்கிரண்ட்டாக இருக்கணும். ஸோ T1 வந்து பார்க்கறதுக்கு T2 மாதிரியே இருக்கான். T2 வந்து பார்க்கறதுக்கு T3 மாதிரி இருக்கான். அப்போ இது எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ T1னும் பார்க்கறதுக்கு T3 மாதிரி தானே இருக்கும். அப்போ ஆப்வியஸாக T1 இஸ் காங்க்ரியன்ட் டு T3. இங்கேருந்து இங்கே செயின் போகுது, இங்கேருந்து இங்கே செயின் போகுது. அப்போனா இந்த செயினும் கண்டிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். 5 = 2 + 3, 2 + 3 = 6 - 1. அப்போது இது ஈக்குவலாக இருக்குது, இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ 5 = 6 - 1 என்னன்னு அர்த்தம்? இது ஈக்குவலாக தானே இருக்கும். அதே தான் அப்போ T1 இஸ் கான்கிரண்ட் டு T2 அப்படின்னு என்ன அர்த்தம்? T1 T3 வந்து எதில் இருக்குது? இந்த ரிலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ T1 T2 இருக்குது, T2 T3 இருக்குன்னா T1 T3 ரிலேஷனில் இருக்குது. therefore R is transitive. அப்போ R வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். அப்போ மூணுமே இருந்தால் R is an equivalence relation. Okay. Next example 3. Let L be the set of all lines in a plane. ஒரு பிளேனில் இருக்கிற எல்லா லைன்ஸும் சேர்த்து ஒரு செட் ஆக்கினா அந்த செட்டுக்கு பேர் எல்லாம். And R be the relation in L defined as ஒரு இந்த செட்டில் ஆர்ன்ற ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. R is equal to L1, L2 such that L1 is perpendicular to L2. அதாவது ஒரு ரிலேஷன் L set of all lines in a plane. R is equal to L1, L2 such that L1 is perpendicular to L2. இந்த சிம்பிளுக்கு பேர் பெர்பெண்டிகுலர். ஒரு Lன்றது ஒரு பிளேனில் நிறைய எலிமெண்ட் இப்படி ஒரு பிளேனில் இருக்கிற எல்லா லைன்ஸையும் சேர்த்தா அதான் Lன்ற செட்டு. ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலேஷனில் L1, L2 எப்போனா L1 வந்து L2க்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் அந்த ரிலேஷனில் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு L1, L2, L3, L4. இப்போது L1ம் L4 பெர்பெண்டிகுலர்னால் L1, L4. L5யும் L1000ம் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா L5, L1000.
எல் 87ம் எல் 26ம் பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா, ஸோ எந்தெந்த லைனில் ஒவ்வொரு லைனாக செக் பண்ணுறோம், பெர்பெண்டிகுலராக இருக்கா, அந்த பெர்பெண்டிகுலர் அந்த ரிலேஷனுக்குள்ளே போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் அந்த ரிலேஷன். ஸோ இது நமக்கு தேவையில்லை, இது அந்த ரிலேஷன் எப்படி ஒர்க் ஆகுன்ற லிஸ்ட் போட்டு காமிச்சேன். இப்போ இதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லணும். இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர் வந்து சிமெட்ரிக் பட் ரிஃப்ளெக்ஸிவும் கிடையாது, ட்ரான்சிட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நார் சிமெட்ரிக். ஃபஸ்ட்டு சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணிடலாம். சிமெட்ரிக்னா என்னது? சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு தேவை. தட் L1, L2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் எல். இந்த எல் பெரிய செட்டுலேருந்து ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். L1, L2, L3, L4 ரெண்டு செட் ரெண்டு லைன் எடுத்துக்கிறேன். அண்ட் லெட்டிலே வருது, லெட்டிலே இது ஃபஸ்ட் அசம்ஷனில் நம்ம எடுத்துக்கிறோம். L1, L2 பிலாங்ஸ் டு ஆர். இதில் L1, L2 ஆரில் ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி அந்த எலிமெண்ட் இருக்குது. நம்ம அதை ஆரை ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஸ்கேன் பண்ணிட்டு போகும்போது இதை பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், எப்போ இதை போட்டிருப்போம், நம்ம எப்போ இந்த ரிலேஷனில் இருந்திருக்கோம், ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் தானே இந்த ரிலேஷன் இருந்திருக்கும். அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, L1 இஸ், இதுக்கு பேர் விச் இம்ப்ளைஸ் தட் L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L2. L1 வந்து L2க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கான், 90 டிகிரியில் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், L1 வந்து L2க்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா இப்போ L2வும் L1க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும், விச் அகெயின் இம்ப்ளைஸ் தட் L2 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L1. அப்போது ஒரு லைன் இன்னொரு லைனு பெர்பெண்டிகுலர் இருந்தால் ஆப்வியஸாக அந்த ரிலேஷனில் போட்டுடலாம். அப்போது L2, L1ம் அந்த ரிலேஷனில் இருக்கணும். L1, L2 இருந்தால், L1 வந்து L2க்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால் L2வும் L1க்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கணும். அதை தான் அந்த ரிலேஷனில் போடுறோம். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். எனி டூ லைன்ஸ், எந்த ரெண்டு லைன் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த ரெண்டு லைன் ஃபஸ்ட் லைன் வந்து செகண்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்தால், அந்த செகண்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா ஆர் இஸ் சிமெட்ரிக். இப்போ வந்து நாட் ட்ரான்சிட்டிவ், நாட் ரிஃப்ளெக்சிவ். ஃபஸ்ட்டு நாட் ரிஃப்ளெக்சிவ், இது வந்து ரிஃப்ளெக்சிவ் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் ரிஃப்ளெக்சிவ்னா என்னது, அகெயின் கோயிங் பேக் டு த ரிஃப்ளெக்சிவ் டெஃபினிஷன். ஃபார் எவ்ரி ஏ, ஃபார் எவ்ரி ஸ்மால் ஏ, ஃபார் எவ்ரி எலிமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு த செட் கேபிட்டல் ஏ, ரிலேஷனில் என்னென்ன இருக்குன்னா ஏ, ஏ இருக்கும். அந்த பிளேனில் 1000 லைன் இருக்குன்னா let L1 belongs to capital L. L1 is not perpendicular to L1 itself. L1 L1 perpendicular இருக்குமா, இதுதான் L1. அதையே இன்னொரு காப்பி போடுறேன், ஆங்கிள் மாறாமல். இது ரெண்டு பெர்பெண்டிகுலர் இருக்கா, இது ரெண்டு பேரலாக இருக்குது. அது எய்தர் அதுக்கு மேலே ஓவர்லே இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் செட்டாக இருந்தாலும் சரி, இது ரெண்டு பேரலாக இருக்குது, பெர்பெண்டிகுலராக இல்லை. இப்போ பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தானே அதை ரிலேஷனில் போட முடியும். அப்போ L1ம் L1ம் கண்டிப்பாக எதில் இருக்காது, ரிலேஷனில் இருக்காது, ரெண்டு பெர்பெண்டிகுலராக இல்லை, இல்லைனா அது அந்த ரிலேஷனில் போகிறதுக்கான தகுதியை இழந்துருச்சு. அப்போது L1ன்னு மட்டும் இல்லை, எனி எல், எந்த எல், எப்பேற்பட்ட அது ஸ்ட்ரெயிட் லைன் எந்த ஆங்கிள் இருந்தாலும் சரி, அந்த லைனே அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்காது. இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷனில் போடணும்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டு லைனையும் எடுத்துக்கோ, ரெண்டு லைனு பெர்பெண்டிகுலராக இருந்தால் அந்த ரிலேஷனில் போடு, இல்லைனா அந்த ரிலேஷனில் போடாது. ஸோ எப்படி L1 அந்த ரிலேஷனில் இருக்கும், இருக்காது. அப்போது ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து நாட் ட்ரான்சிட்டிவ். இது வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். ட்ரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 தேவையில்லை, 3 எலிமெண்ட்ஸ் தேவை. L1, L2, L3 belongs to L and L1, L2, L2, L3 belongs to R. இது ரெண்டும் நம்ம இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். லெட்
மூணு எலிமெண்ட் வந்து அந்த லைனில் இருக்கான். லைன் 1, லைன் 2, லைன் 3. L1 L2 அந்த ரிலேஷனில் இருக்குது, L2 L3 அந்த ரிலேஷனில் இருக்குது. இதெல்லாம் நம்மலாம் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L2. L1 வந்து இதுதான் L1. Let me erase all this and draw it newly. L1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. L1ம் L2ம் பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது ஃபஸ்ட்டுக்கு, இதுக்கு. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? L2ம் L3யும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இதுதான் L2 ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டேன். L2ம் L3யும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ட்ரான்சிட்டிவ்னா என்ன இருக்கணும்? L1 L2 பெர்பெண்டிகுலராக இருக்குது, L2 L3 பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா L1 L3 பெர்பெண்டிகுலராக இருந்தால் தான் நான் ட்ரான்சிட்டிவ். அதாவது இந்த செயின் இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது, இங்கேருந்து இங்கே போகுது, அப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிடலாம். அதான் கான்செப்ட். L1 L3 பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அதென்ன. பட் இங்கே பெர்பெண்டிகுலராக இருக்கா? இந்த டயக்ராம் ஒரு வாட்டி பாருங்கள். L1ம் L3 பெர்பெண்டிகுலராக இருக்கா? இல்லை, பேரலாக இருக்குது. இங்கே 90 டிகிரி டேர்ன் ஆகி L2 போகுது, L2லே 90 டிகிரி டேர்ன் ஆகி L3 போகுதுன்னா இது ரெண்டு பேரலாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல நாட் பெர்பெண்டிகுலர், திஸ் இஸ் பேரலல். பேரலலுக்கான சிம்பிள் இதான். அப்போது L1ம் L3யும் அந்த ரிலேஷனில் இருக்காது. L1 L2ம் இருக்குது, L2 L3 இருக்குது, பட் L1 L3 அந்த ரிலேஷனில் இருக்காது. இல்லைன்னா அது எப்படி ட்ரான்சிட்டிவ்? R இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். புரிஞ்சுதா? ஸோ அதுக்கான இன்னும் கிளியரான டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது L1 L2 L3. L1ம் L2ம் பெர்பெண்டிகுலர், அகெயின் L2ம் L3யும் பெர்பெண்டிகுலர், பட் L1 L2ம் பேரலல், L3யும் பேரலல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4. ஸோ இது கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம்பிள். அவங்களே நம்பர்ஸ் வச்சு ஃபஸ்ட் டைம் இந்த டாப்பிக்கில் நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் தென் லைன்ஸ், நவ் நம்பர்ஸ். ஸோ ஒரு செட் இருக்கான், ஷோ தட் ரிலேஷன் இன் ஏ செட். ஒரு செட் இருக்கான், 1, 2, 3ன்ற ஒரு செட் இருக்கான். அதில் ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 1, 1, 2, 2 அவங்களே ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்ம்லலாம் கொடுக்கல. இதுதான் செட் பில்டர் ஃபார்ம்ஸ். செட்டை நம்ம தான் பில்ட் பண்ணோம். பட் இங்கே வந்து டேரெக்டாக எக்ஸ்பிளிசிட்டாகவே கொடுத்துட்டாங்க. 3, 3, 1, 2, 2, 3. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரிஃப்ளெக்சிவ். இது வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லணும், பட் நெய்தர் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவ். சிமெட்ரிக்கும் இல்லை, ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் தானே. இங்கே மொத்தம் ஒரிஜினல் செட்டில் 3 எலிமெண்ட் இருக்குது, 1, 2, 3. இந்த எல்லாத்துக்குமே 1, 1, 2, 2, 3, 3 ஒன்று கூட மிஸ் ஆகலை, எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ R இஸ் ஏதாவது ஒன்றுத்துக்கு மிஸ் ஆகிருந்தாலும் நம்ம என்னன்னு சொல்லலாம், இது ரிஃப்ளெக்சிவ் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்குமே இருக்குது. சின்ஸ் 1, 1, 2, 2, 3, 3 பிலாங்ஸ் டு R. ஓகே, சிமெட்ரிக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சிமெட்ரிக் இல்லை, ஏன்? ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு எலிமெண்ட். 1, 2 1, 2 இருக்குது, ஆனால் 2, 1 இருக்கா? R இஸ் இல்லை. அப்போது R இஸ் நாட் symmetric since 1, 2 belongs to R but 2, 1 not belongs to R. ஓகேவா? அடுத்து ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்க்கு R is not transitive. ஏன்?
இல்லைனா since 1,2 இருக்குது 2,3 இருக்குது அது 1,2 இருக்குது 2,3 இருக்குது அப்போ என்ன இருக்கணும் ட்ரான்சிட்டிவ் ஆகிறதுக்கு 1,3 இருக்கணும் இந்த செயின் பட் 1,3 இல்லையே இங்கே இல்லை இங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இங்கே இல்லை 1,3 நாட் பிலாங்ஸ் டு ஆர் ஸோ ட்ரான்சிட்டிவ் கிடையாது ஓகேவா ஸோ நம்பர்ஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா ஈஸி நம்ம செட்டெல்லாம் பில் பண்ண தேவையில்ல அங்கே ஆப்வியஸாக எக்ஸ்பிளிசிட்டாக நம்பர்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுத்துறாங்க நம்ம ஈஸியாக எழுதிடலாம் அடுத்து எக்ஸாம்பிள் 5 show that the relation R in a set Z of integers given by ஒரு ரிலேஷன் இருக்கான் a, b a and b are any numbers in a integers such that 2 divides a minus b a, b belongs to integers na anadu negative numbers 0 positive numbers இதெல்லாம் சேர்ந்தது தான் integers டெசிமலில் வரக்கூடாது எல்லாமே ஹோல் நம்பராக இருக்கும் ஸோ இதான் இன்டீஜர்ஸ் ஸோ அந்த ரிலேஷன் அது இன்டீஜர்லேருந்து 2 நம்பர் எடுத்துப்பாங்க எனி 2 நம்பர் அதை மைனஸ் பண்ணுவாங்க மைனஸ் பண்ணி அது 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரை 2 டிவைட் பண்ணிச்சுன்னா தட் ஃபார்ம்ஸ் எ ரிலேஷன் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் சம்மில் வராது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் 5 3 a equal to 5 b is equal to 3 இது 2 இன்டீஜர் தான் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன் 2 இது 2ஆல் டிவைட் ஆகும்ல டிவைட் ஆகும் அப்போது 5,3 பிலாங்ஸ் டு ஆர் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் a equal to 6 b equal to 1 மைனஸ் 1 வச்சுப்போம் ஏன்னா இன்டீஜர்ஸ் நெகட்டிவ்லேருந்து எடுத்துக்கலாம் 6 7/2 டிவைட் ஆகாது ஹோல் நம்பராக வராது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது 3.5 வரும் ஹோல் டிவைட் பண்ணலை இது கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணல அப்போ 6,-1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆரில் போட முடியாது நம்மளால் ஓகேவா இதுதான் இந்த ரிலேஷன் இப்போது கொஷின் என்னென்னா இந்த ரிலேஷனை ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு ப்ரூவ் பண்ணும் ஓகே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் ஸோ ரிஃப்ளெக்ஷன் என்னது இன்டிஜர் ஒன்றுக்கும் இப்போ ஒன்றுன்ற இன்டிஜர்னால் 1,1 இருக்கணும் 2,2 இருக்கணும் 1,000,1000 மைனஸ் 500 6, -500 இப்படி எல்லாத்துக்குமே இருக்கணும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஸோ லெட் ஏ பிலாங்ஸ் டு இசட்டில் இன்டிஜர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கணும் இந்த இடத்துல பிக்கு பதிலாக ஏ தான் வரப்போகுது ஏ, ஏ தான் வரப்போகுது ஸோ அப்போ இந்த இடத்துல 2 டிவைட்ஸ் a minus a பண்ணும்ல ஏன்னா a minus aன்றது என்னது 0 2 கண்டிப்பாக டிவைட் பண்ணும் 2 zeros are 0 அப்போ ஆன்சர் வந்து 0 it belongs to integer அப்போது 2 divides a minus a கண்டிப்பாக அப்போ 2 a minus a 2 டிவைட் பண்ணும் அப்போ a belongs to R நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் எடுத்தாலும் சரி 1000 எடுத்தாலும் 1000 minus 1000 0 வந்து ஆல்வேஸ் டிவைடட் பை கெட்ஸ் டிவைட்ஸ் பை 2 minus infinity அதுதான் ஸோ a belongs to this relation R is அப்போ R is reflexive ரிஃப்ளெக்ஷன் அதுக்கு அதுவே பேர் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக ஆகும் ஏன்னா
2 divides a minus a. அடுத்து symmetric. Let a1 comma a2 belongs to z and a1 comma a2 belongs to r. ரெண்டு சிமெட்ரிக்னு சொல்கிறதுக்கு ரெண்டு எலிமெண்ட் தேவை. ரெண்டுத்தையும் இன்டீஜர்ஸ் தான் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். அண்ட் a1 a2 ஆரில் இருக்குன்னு வச்சுக்கிறோம். a1 a2 ஆரில் ரிலேஷனில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? 2 divides a1 minus a2. a1 a2 மைனஸ் பண்ணி அது 2 டிவைட் ஆகிருந்தால் தானே அது இந்த ரிலேஷன்லேயே நம்ம இதை போட முடியும். அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் தான் இது எலிஜிபிலிட்டி ஆரில் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி. அப்போது 2 divides a1 minus a2. ஸோ இது கொஞ்சம் நம்ம ட்வீக் பண்ணி எழுத போகிறோம். இங்கேருந்து மைனஸை காமனாக எடுக்கணும். ஸோ ப்ளஸ் a1 minus a2 ப்ளஸ்லேருந்து ப்ளஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸை வெளில போய் நோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ். மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா மைனஸ் a1. அதே மாதிரி மைனஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா ப்ளஸ் a2. 2 divides மைனஸ் அப்படியே இருக்கட்டும். a2 இது ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் மைனஸ் எழுதிருக்கேன். a2 மைனஸ் எதுவுமே மாற்றலை, அதே தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 divides 6 minus 4. இப்போ எப்படி எழுதியிருக்கேன்னா 2 divides 4 minus 6. 6 minus 4 2 தான். 4 minus 6ன்றது -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 தான் வருது. ஸோ எதையுமே நான் இன்னும் மாற்றலை. இப்போ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 2 divides ஒரு நெகட்டிவ் நம்பரை 2 டிவைட் பண்ணுதுன்னா அதோட பாசிட்டிவ் நம்பரையும் 2 டிவைட் பண்ணும் தானே. அதாவது -6 2 டிவைட் பண்ணுன்னா +6 2 டிவைட் பண்ணும். இது ஒரு நெகட்டிவ் நம்பர். ஏன்னா a2 - 1 பி த எனி நம்பர். ஏதோ ஒரு நம்பர் a1 மைனஸ் பண்ணால் ஏதோ ஒரு நம்பர் வரும். அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறனால தட் இஸ் ஏ நெகட்டிவ் நம்பர். ஒரு நெகட்டிவ் நம்பர் 2 டிவைட் பண்ணுதுன்னா அதோட பாசிட்டிவ் காம்போனண்ட் பாசிட்டிவ் நம்பரையும் 2 டிவைட் பண்ணு தான் அர்த்தம். a2 - a1 அப்படின்னா அர்த்தம். இதனால் பாருங்கள் a2 divides a2 - a1. அப்போது a2வும் a1ம் ஆரில் போடுற ரிலேஷனில் போகிறதுக்கான எலிஜிபிலிட்டியை அட்டைன் பண்ணிடுச்சு. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? a1 a2 இருக்குன்னு வச்சுப்போம். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இருக்குன்னா அப்போ இந்த எலிஜிபிலிட்டியை அது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். 2 divides a1 - a2. இங்கேருந்து மைனஸ் காமனாக எடுக்கிறோம், ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஒரு நெகட்டிவ் நம்பர் 2 டிவைட் பண்ணுச்சுன்னா அதோட பாசிட்டிவ் நம்பரையும் 2 டிவைட் பண்ணணுன்னு தான் அர்த்தம். -6 2 டிவைட் பண்ணுச்சுன்னா +6 2 டிவைட் பண்ணணும். அதில் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனும் தேவையில்லை. அப்போ a2 - a1 2ல் இருக்குன்னா அப்போ இது 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா இது திஸ் இஸ் எலிஜிபிள். a2, a1 வந்து எலிஜிபிள் டு கெட் அட்டாச் டு த ரிலேஷன். அப்போ இதானே சிமெட்ரிக்கு. a1, a2 ஆரில் இருக்குன்னா a2, a1 ஆரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ R is symmetric. அடுத்து டிரான்சிட்டிவ்க்கு மொத்தம் 3 எலிமெண்ட் தேவை. மொத்தம் 3 எலிமெண்ட் a1 a2 a3 belongs to integer. a1 a2 a2 a3 இதில் இருக்குது, ரிலேஷனில் இருக்குது. ஸோ ஒன்று வரும். இது ரிலேஷனில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்?
2 divides a1 minus a2. அடுத்து இது ரிலேஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 divides a2 minus a3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டூ டிவைட்ஸ் ஃபோர் கரெக்டு தானே? டூ வந்து ஃபோரை டிவைட் பண்ணும். 2 divides 6 கரெக்டு தானே? அப்போது 2 divides 4 plus 6 கரெக்டா? 2 divides 10 கரெக்டு தானே? தனித்தனியாக டிவைட் பண்ணுச்சுன்னா அது சேர்த்தாலும் அதை டிவைட் பண்ணும், ஆட் பண்ணும். ஏன்னா ஒரு ஈவன் நம்பர் ப்ளஸ் ஈவன் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரஸ் பண்ணலாம்னா 2Kன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கேக்கு பதிலாக நீங்கள் எந்த இன்டிஜர் போட்டாலும் சரி இது ஈவன் நம்பர் ஆகிடும். அப்போ ஈவன் நம்பர் எப்படி ரெப்ரசன்ட் 2K. இன்னொரு ஈவன் நம்பரை ஆட் பண்ணால் 2K + 2K 4K. 4K எப்படி எல்லாம் 2 × 2K. அப்போ அகெயின் இது ஒரு ஈவன் நம்பர். அப்போது ஈவன் நம்பரே ஆட் பண்ணால் அகெயின் ஒரு ஈவன் நம்பர் தான் வரும். அந்த ஈவன் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போது அதே தான் இங்கே பண்ணணும். 2 divides 4, 2 divides 6, 2 divides 4 + 6. அதே மாதிரி 2 divides a1 minus a2, 2 divides a2 minus a3, 2 divides a2 minus a3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றா கேட்குறோம். டூ டிவைட்ஸ் a1 minus a3 அப்படின்னு அர்த்தம். a1 a3யும் இந்த ரிலேஷனில் இல்லை டு கெட் இடம்பெறத்துக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஏன்னா a1 a3 மைனஸ் பண்ணால் 2ஆல் டிவைட் ஆகுதுல்ல. a1, a3 பிலாங்ஸ் டு இதான ட்ரான்சிட்டிவ். இஃப் a1, a2, a2, a3 தென் a1, a3 பிலாங்ஸ் டு R. தேர்ஃபோர் R இஸ் transitive. அப்போது மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. R is an equivalence relation. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஒரு ரிமார்க்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஒரு தியரி பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் 5ல all even integers are related to 0. கரெக்டு தானே? இப்போ 2,0 தான் இருக்க முடியும். ஏன்னா 2யும் 0யும் மைனஸ் பண்ணால் 2 divided by 2 கரெக்டு. அதே எக்ஸாம்பிள் இன்னும் அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் இன்னும் வரல. ரிலேஷன் என்னென்னா 2 divides a minus b. சாரி, இதான் ரிலேஷன். 2 வந்து ab b மைனஸ் பண்ணால் 2 டிவைட் ஆச்சுன்னா then that is eligible to get place in this relation. அப்போது 2வும் 0வும் தான் பேர் ஆக முடியும், இல்லை 0வும் 2வும் தான் பேர் ஆக முடியும், 0வும் 4வும் தான் பேர் ஆக முடியும். 0 கூட ஒரு ஈவன் நம்பர் மட்டும்தான் பேர் ஆக முடியும். இப்போ 0 கூட ஒரு 5 பேர் ஆக முடியாது. ஏன்னா 0 minus 5 என்னது -5 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 வந்து 5ஓட ரிலேட் பண்ண முடியாது. ஆல் ஈவன் இன்டிஜர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு 0. அதே மாதிரி all odd integers are related to 1. எல்லா ஆட் இன்டிஜர்ஸும் 1 கூட ரிலேட் ஆகும். 3,1 -3,1 5,1. ஏன்னா 3v 1 மைனஸ் பண்ண ஒரு 2 2 2ஆல் டிவைட் ஆகும். -2 2ஆல் டிவைட் ஆகும்.
எந்த ஆட் இன்டீஜரும் 0 கூட ரிலேட்டாக இருக்காது. 3 minus 0 3 3 வந்து 2 டிவைட் பண்ண முடியாது, நாட் பாசிபிள். அப்போது எல்லா ஈவன் இன்டீஜர்ஸும் 0 கூட தான் ரிலேட்டாக இருக்கும், எல்லா ஆட் இன்டீஜர்ஸும் 1 கூட தான் ரிலேட்டாக இருக்கும். அப்போ இது என்ன, இந்த எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ரிலேஷன் வந்து இந்த செட்டுன்றது இன்டீஜர் செட்டு, இதில் ஆக்ட் ஆகிறனால இந்த ரிலேஷன் வந்து இந்த இன்டீஜரை ரெண்டாக பிரிச்சிச்சு. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் containing 0, equivalence class containing 1. இந்த செட்டுக்கு பேர் வந்து ஈவன் நம்பர், இந்த செட்டுக்கு பேர் ஆட் நம்பர். அதாவது இதில் -4 -2 0 2 4லாம் வரும், -3 -1 0 1 3 இது எல்லாமே வரும். ஸோ இந்த ரிலேஷன் என்ன பண்ணிருச்சுன்னா, இந்த இன்டீஜர் மேலே ஆக்ட் ஆகி இந்த இன்டீஜர் செட்டே ரெண்டாக பிரிச்சிச்சு. இந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணா 2r, ஆருக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் சரி, r பிலாங்ஸ் டு இன்டீஜர்லேருந்து எந்த நம்பர் போட்டாலும் சரி ஈவன் நம்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்க, ஆருக்கு பதிலாக 0 போட்டால் 2 0s are 0, ஆருக்கு பதிலாக 1 போட்டால் 2 1s are 2, ஆருக்கு பதிலாக 2 போட்டால் 2 2s are 4, ஆருக்கு பதிலாக -1 போட்டால் -2, ஆருக்கு பதிலாக -2 போட்டால் -4. ஸோ திஸ் இஸ் ஈவன் நம்பர் ப்ரொடியூசிங் ஃபங்க்ஷன். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணால் 2r + 1, r பிலாங்ஸ் டு z, ஆருக்கு பதிலாக 0 போடுங்க, 2 0s are 0, 0 + 1 1, ஆருக்கு பதிலாக 1 போடுங்க, 2 1s are 2, 2 + 1 3. ஸோ நீங்கள் ஆருக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டாலும் சரி, திஸ் இஸ் ஆட் நம்பர் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த செட்டுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்லாம் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக், ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர் செட் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். ஈவன் நம்பர் தான் ரிலேட்டாக இருக்கும். ஐ எம் ஸ்டில் டாக்கிங் அபவுட் திஸ் ரிலேஷன். இந்த ரிலேஷன் பற்றி தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் அந்த எக்ஸாம்பிள் ஆல்தோ முடிஞ்சாலும் அதுலேருந்து ஒரு ரிமார்க் எடுத்திருக்காங்க. இந்த ரிலேஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஈவன் நம்பரும் இந்த இடத்துல ஈவன் நம்பர் தான் இருக்க முடியும். 5 4 2 அப்படி தான் இருக்க முடியும். ஒரு ஈவன் நம்பரையும் மைனஸ் பண்ணால் தான் அது ஒரு ஈவன் நம்பராக வரும். அந்த ஈவன் நம்பர் தான் 12 டிவைட் ஆகும் இல்லையா? ஆர் ஆல் elements of O are related to each other. அப்படி இல்லைன்னா ஒரு ஆட் நம்பர் ரிலேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 3, 5யும் 3 மைனஸ் பண்ண ஒரு ஆடி மைனஸ் பண்ணால் அது ஒரு ஈவன் நம்பராக வரும். அந்த ஈவன் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு, ஓவும் ஈயும் ரிலேட் ஆகிருக்காது, ஈயும் ஓவும் ரிலேட்டே ஆகாது. இதை இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓவும் ஈயும் ரிலேட்டாக இருக்காது, ஈயும் ஓவும் எந்த வகையிலும் ரிலேட்டாக இருக்காது. O, E does not belongs to R, E, O does not belongs to R. அடுத்து ரெண்டு செட்டாக பிரிச்சுன்னு சொன்னல, E and O are disjoint set. அப்படின்னா ஈன்ற செட்டுக்கும் ஓன்ற செட்டுக்கும் எந்த ஒரு இன்டர்செக்ஷனுமே இருக்காது. இந்த இடத்துல -2 -1 0, -2 -4 0 4 2 6 -6, இந்த இடத்துல 1 3 5 -5 -3 இதெல்லாம் இருக்கும். ரெண்டுமே சேர்ந்தால் தான் அது இன்டிஜர் ஈக்குவல் டு ஈவன் நம்பர் யூனியன். இந்த சிம்பிளுக்கு பேர் யூனியன், செட் லாங்குவேஜில் படிச்சிருக்கீங்க. ஈவன் நம்பர் யூனியன் ஆட் நம்பர், ஸோ ரெண்டுமே சேர்ந்தால் தான் இந்த 3 கேரக்டரிஸ்டிக் தான். இது எல்லாமே ரீமார்க்ஸ் ஃப்ரம் தி எக்ஸாம்பிள் 5. ஸோ இது எதுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள் 5. இதை ஜென்ரலைஸ் பண்ணலாம். என்னென்னா, லெட் எக்ஸ் பி any, let x be 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 any, let x
எனி செட் எக்ஸ் வந்து ஏதோ ஒரு செட்டு ஆர் இஸ் அன் ஆர் வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அது ரொம்ப முக்கியம். இப்போ டிஃபைன்ட் ஆன் எக்ஸ், அந்த எக்ஸ்ன்ற செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் ஆர் டிவைட்ஸ் எக்ஸ் இன்டு ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ். அங்கே எப்படி இன்டீஜர்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சதோ, ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸாக பிரிச்சதோ, இங்கேயும் ஈக்குவலன்ஸ் கிளாஸாக பிரியும். x1 x2 x3 போய்கிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ரிலேஷன், அது எத்தனையாக பிரிக்கலாம் தெரியும். அந்த இடத்துல ரெண்டாக பிரிச்சுது, இந்த ஜென்ரலாக எத்தனையாக வேணால் பிரிக்கலாம். x1 குள்ளே தான் x1 செட்டு, x2 செட்டு, x3 செட்டு. ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் x1 are related to each other. x1 அதுக்குள்ளே ரிலேட்டட் இருக்கும், சிமிலர்லி x2 ரிலேட்டாக இருக்கும். x1, x2 எப்பயுமே ரிலேட்டாக இருக்காது, x2, x3 ரிலேட்டாக இருக்காது, அது அக்ராஸ் தி ரிலேஷனாக இருக்காது. அதே மாதிரி x1 x2 x3ல ஒரு டிஸ்ஜாயின்ட் செட், கனெக்ஷனே இருக்காது. டோட்டல் செட்டை எப்படி நமக்கு வரும்னா x1 x2 x3 அப் டு xn வரைக்கும் யூனியன் எடுத்தோம்னா டோட்டல் செட் கிடைக்கும். இது பிரிச்சதில் இந்த ரிலேஷன் அது கிடச்சிரும். ஸோ சிம்பிள், இந்த ஒரு செட்டு வந்து பல செட்டாக இந்த ஆர் பிரிச்சிருது. x1ல x1 கூட ரிலேட் இருக்கும், x2ல இருக்கிற எலிமெண்ட்லாம் x2குள்ளேயே, x3ல இருக்கிறதா x3குள்ளேயே, அக்ராஸ் இது ரிலேட் ஆகிருக்காது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா எக்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் A3 மல்டிபிள் ஆஃப் 3 வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே தான், இதே a மைனஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு சொன்னோன்னா அங்கே a மைனஸ் டிவைட்ஸ் a மைனஸ் பின்னு சொன்னோன்னா இந்த ரிலேஷன் என்ன பண்ணுதுன்னா, இன்டீஜர் அங்கே 2ன்னு வந்ததில்ல, இங்கே 3ன்னு வந்திருக்கு. இந்த இன்டீஜரே 3ஆக பிரிக்குது. மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் -6 -3 0 3 6, அப்புறம் எக்ஸ் -1, அதாவது ஒவ்வொரு நம்பருக்கு முன்னாடி -5 -2 -1 4 7, இது வந்து 2 நம்பருக்கு அப்புறம் -4 இப்படி 3ஆக பிரிச்சுது. இந்த மூணுமே டிஸ்ஜாயின்ட் செட், அதாவது 3r + 1 3r + 2. ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்திருக்கு. லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் இன் எ செட் ஒரு செட் இருக்குது, அதில் ஆர்ன்ற ரிலேஷன் என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு a, b such that both a and b are either odd or even. ஸோ a, b ரெண்டுமே என்னவாக இருக்குன்னா a, b எப்போனா இஃப் 2 நம்பர் எடுத்துக்கிறோம், ரெண்டுமே ஈவன்னாலோ இல்லை ரெண்டுமே ஆட்னாலோ அதை போட்டுடலாம். என்னென்ன வரும், 1, 1 ரெண்டுமே ஆட், 2, 2 ரெண்டுமே ஈவன், 3, 3 ரெண்டுமே ஆட். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி 1, 3 வரும், ரெண்டுமே ஆட், 2, 4 வரும், ரெண்டுமே ஆட். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிலேஷன் லிஸ்ட் டவுன் பண்ணி எழுத சொல்ல நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சில கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிடலாம். ஈக்குவலன்ஸ்னு ப்ரூவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லணும். ஸோ எப்படி சொல்லலாம், ஆப்வியஸாக ரிஃப்ளெக்ஸிவ் தானே.
1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 7,7 இது எல்லாமே ஆரில் இருக்கும். ஏன்னா இது எல்லாம் ஒன்று ரெண்டுமே ஆடாக இருக்கும், இல்லைனா ரெண்டுமே ஈவனாக இருக்கும். இப்போ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அடுத்து சிமெட்ரிக். லெட் a, b belongs to capital A. கேபிட்டல் ஏலேருந்து 2 எலிமெண்ட் எடுக்கிறேன். அண்ட் a, b belongs to இப்படின்றது இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு 1,3ன்றது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? a and b are either odd or even. ரெண்டுமே ஒன்று ஆட் நம்பர்ஸாக இருக்கணும், ஈவன் நம்பர்ஸ். a and b இருக்குன்னா அப்போ b and aவும் ஆர்டர் முக்கியம் இல்லை இங்கே. அப்போ ரெண்டுமே ஆட் ஆர் ஈவனாக இருக்குன்னு தானே முக்கியம். அப்போ b, aவும் ஆரில் இருக்கும். 1,3 1ம் 3யும் ஆட்னா 3,1ம் அதே தானே ஆட் தானே, அப்போ அதுவும் இருக்கும். ஸோ ஆர் இஸ் சிமெட்ரிக். அடுத்து ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ். let a, b, c belongs to capital A. a, b belongs to R. So first a, b a இதுக்கு என்ன அர்த்தம்னா a, b are either odd or even. a, b ரெண்டுமே ஒன்று ஆடாக இருக்கணும், இல்லை ஈவனாக இருக்கும், எதுவும் தெரியாது. அப்போது அடுத்து இங்கே சி வந்து b, c என்னவாக இருக்கணும்? எய்தர் ஆட் ஆர் ஈவன் சொல்லக்கூடாது. ஆர் சேம் as a. சப்போஸ் இங்கே 5,7 இருக்குன்னா இங்கே அப்போ ரெண்டுமே ஆட். அப்போ b, c என்னவாக இருக்கணும்? a மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இந்த b இங்கே ரிலேட்டாக இருக்குல்ல. இங்கே என்ன வருதோ, இங்கே ஆடுன்னு வந்தால் இங்கேயும் ஆடு, இங்கே ஈவன் வந்தால் இங்கே இதுவும் ஈவன். ஓகேவா? அப்போது ஏவும் சியும் ஆர் ஆஃப் சேம் டைப். அப்போ ஏவும் சியும் ஆடாக. எக்ஸாம்பிளுக்கு 1,3 3,5 1,3 ஆடு 3,5 ஆடு. அப்போ 1,5 ஆடாக தானே இருக்கணும், 1,5 ஆடாக தான் இருக்கும். அப்போ a, c belongs to R. Therefore R is transitive. அப்போ R is an equivalence relation. ஓகே, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லியாச்சு. ஸோ இங்கேருந்து ஃபர்தராக சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி. Further show that all elements of the subset 1, 3, 5, 7 இதுலேருந்து ஒரு சப்செட் எடுத்திருக்காங்க, வெறும் ஆட் நம்பர்ஸ் மட்டும், ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அண்ட் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சப்செட் 2, 4, 6 ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர், பட் நோ எலிமெண்ட் ஆஃப் சப்செட் இஸ் ரிலேட்டட் டு ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? சின்ஸ் ஆர் வந்து ஈக்குவலன்ஸ்னு தெரியும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தெரியும், இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். அண்ட் இட் இஸ் அதை வந்து ஏன்ற செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஏன்ற செட்லேருந்து தான் எடுத்துக்காங்க. சரியும், ஆர் டிவைட்ஸ், ஆர் வந்து ஏவை என்ன பண்ணிச்சான்? இன்டூ 2 சப்செட்ஸ், 2 சப்செட்டாக பிரிச்சிச்சு. ஈவன் சப்செட் 2, 4, 6 ஆட் சப்செட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தானே ரிலேஷன்ஷிப்பே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆட் ஆர் ஈவன், ரெண்டுமே ஆடாக இருக்கணும், ஈவனாக இருக்கணும். ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் E are related to each other and all elements of O are related to
each other and no element E குள்ளே தான் ரிலேட்டாக இருக்கும், O குள்ளே. ஏன்னா இதெல்லாம் ஈவன், இதெல்லாம் ஆடு. அக்ராஸ் வந்து ரிலேஷனே ஆயிருக்காது. 2,3 வராது, ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப். நோ எலிமெண்ட் ஆஃப் E ஆர் சாரி நோ எலிமெண்ட் ஆஃப் E, ஈன்றனா ஈவன் நம்பர், E is related to O and vice versa. Hence ஷோ இதுதான் அவங்க ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினே அவங்களே ஆன்சர் சொன்ன மாதிரி தான். கொஷின் எப்படி கேட்டிருக்கலாம்னா, இது என்ன செட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாம், இது என்ன செட்டாக டிவைட் பண்ணும் அப்படின்னு. பட் அவங்களே செட்டிங் கொடுத்துட்டு அவங்களே வந்து ஆமாம் தானன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆறுன்றது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், அது ஏல ஆக்ட் ஆகுது. அப்போ எந்த ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் ஒரு செட்டில் ஆக்ட் ஆனால் அந்த செட்டை வந்து n நம்பர்ஸாக பிரிச்சிடும். இந்த இடத்துல ஆட் ஈவனை வச்சு சொல்லியிருக்கனால இந்த செட்டை ஆறுன்றது ரெண்டாக பிரிச்சிச்சு. ஏன்ற செட்டை ஆர் போய் அட்டாக் பண்ணி இது ரெண்டாக பிரிச்சிச்சு. ஈவன் ஆட், ஈவனுக்குள்ளே ரிலேட் ஆகிருக்கும், ஆடுக்குள்ளே ரிலேட் ஆகிருக்கும். அக்ராஸ் தி ரிலேஷன் நடக்காது. ஈவனையும் ஆடியும் சேர்த்தா ஏன்றது வந்துடும், ஏன்ற செட் வந்துடும். ஓகே, இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரிலேட்டடாக எக்ஸசைஸ் சம்ஸ் 1.1 டோட்டலாக 16 சம் இருக்குது. இதில் மோஸ்ட் கன்ஃபியூசிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.